அடுத்த ஸ்பீக்கர் வந்து வேதாந்த பிரபாகரன் அவர்கள் பாலிலேருந்து வராரு, இந்தோனேஷியாலேருந்து. ஆமா, தமிழர் தான். பாலினோனே அவர் ஏதோ வெளிநாட்டுக்காரர்னு நினைச்சிட போறாங்க. தமிழர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இளம் பிராயத்துல மிகவும் ஒரு கடினமான ஒரு குடும்ப சூழலில் இருந்து படித்து முன்னேறி தொழிலில் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டதற்கு பிறகு அவருடைய வேதாந்த தேடல் என்பது அவருக்கு பல்வேறு விதமான குருமார்களை கடந்து வர வைக்கிறது. பல்வேறு குருக்களிடம் அவர் கற்ற அந்த கல்வி, அந்த வேதாந்தத்தை பற்றி அவர் நடத்திய அந்த ஆய்வுகள் அவரை ஒரு வேதாந்தத்தை பற்றிய ஒரு சிந்தனையாளராகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் மாற்றியிருக்கு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய பேசு தமிழா பேச நேயர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். வேதாந்தம் பற்றிய தொடர் சொற்பொழிவை நம்முடைய சேனல் அவர் ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு பெக்குலியரான ஒரு தலைப்புல பேசப்படுறார். என்னன்னா, நாத்திகர்களுக்குமான சனாதனம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரு? இப்ப கடவுள் மறுப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் வெறுப்பா மாறிட்டு இருக்கு. மற்ற மதங்களை பற்றி பகடி செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் ஹிந்து மதம் தொடர்பாக பேசுவது என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. சமீபத்திய உதாரணம், வழக்கறிஞர் ஜோதி ஹைகோர்ட்ல போயிட்டு வழக்கு விசாரணையின் பொழுது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான விசாரணையில முருகருக்கு 2 மனைவிங்கிறதுனால 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கடவுள் வெறுப்பு என்பது எங்கு நீதிமன்றம் வரை பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடவுள் மறுப்பாளர்கள் என்பவர்கள் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சனாதன தர்மம் என்றால் என்ன? உண்மையிலாகவே இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதற்கு பிறகுதான் அந்த சனாதனத்தை பற்றின விவாதங்களே அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த சனாதனத்தை பற்றி இன்னும் தவறான புரிதலற்ற தன்மை, அவன் நினைக்கிறதுக்கெல்லாம் சனாதனம்னு பேர் வச்சுக்கிறான். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படியான டெஃபினேஷன்ஸ்ல குறிப்பாக சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறதுலேயே தவறான ஒரு விளக்கத்தை யார் கொடுக்குறாங்களோ அந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டு, அல்லது அந்த புத்தகங்கள் ஆவணமா எடுத்துக்கிட்டு பாருங்க இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, அவங்க இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு வேதாந்தியினுடைய பார்வையில் சனாதனம் என்றால் என்ன, அது போக கடவுள் மறுப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சனாதன தர்மம் என்ன, சனாதன தர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்காக வேதாந்த சிந்தனையாளர் திரு பிரபாகரன் அவர்கள் இந்த நம்முடைய சனாதன தமிழர் சங்கமம் நிகழ்வில் இணைகிறார்.